டெய்லி பைபிள்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் 2 விஷயம் நம்ம ரொம்ப குறையாக பார்ப்போம். என்ன தெரியுமாங்க? நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் இல்லாத மாதிரி இருக்கும். எவ்வளோதான் வாழ்க்கையில் உயர்வு வந்தாலும், எவ்வளோதான் நம்மக்கிட்ட அதிகமான பணம் இருந்தாலும், நம்மக்கிட்ட எவ்வளோதான் காரியங்கள் நம்ம உயர்ந்து இருந்தாலும், இந்த 2 காரியமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நமக்கு மிஸ் ஆகிடும். ஆனால் இந்த 2 காரியமும் நம்மளால் தக்க வச்சுக்க முடியும். அது எப்படி தெரியுமாங்க? லூக்கா 1:14 சொல்லப்படுது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அப்படின்னு. இந்த வார்த்தை கேப்ரியல் ஏஞ்சல் சகரியா பார்த்து சொல்றாரு, அவருக்கு போற குழந்தைய நிமித்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி வரப்போகுது அப்படின்னு. நம்ம வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு இவ்வளோ நாள் தடையா இருக்கும். அதனால எவ்வளோதான் உயர்வு இருந்தாலும், எவ்வளோதான் எல்லாரும் நம்ம கூட இருந்தாலும், நம்ம கிட்ட அந்த மகிழ்ச்சி மட்டும் இருக்காது, அந்த ஒரு சிரிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது. காண்டர் உங்களையும் பார்த்து இந்த காரியத்தை தான் சொல்றாரு, உங்களுக்கு இனி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்பவுமே உங்க கூடயே இருக்கும். நீங்க எதை நினைச்சு கலங்க வேணாம். ஏன்னா ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ண போறாரு. அதனால விசுவாசத்தோடு இருங்க. நீங்கள் ஆசிரியப்படுவர்கள் உங்களை ஆசிப்பராக.